ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மி அண்ட் பொம்மி கிச்சன்ஸ். 2வது நாள் சகருக்கு காலையில் எந்திரிச்ச உடனேயே டீ வந்து போட்டாச்சு. டீ வந்துட்டு பெரும்பாலும் நான் குடிக்க மாட்டேன். பசங்க குடிப்பாங்க, ஹஸ்பண்ட் குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி காலையில் எந்திரிச்ச உடனேயே டீ வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் சகர் உணவு பார்த்திங்கன்னா, முன்ன நாள் ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவே நிறையவே இருந்துச்சு. ஸோ அதுவும் நோம்பு கஞ்சியுமே வச்சு வந்து சகர் வந்து முடிச்சிட்டோம். அவங்க எல்லாம் டீ குடிச்சிக்கிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் அந்த ஜிகர்தண்டா மில்க் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு சாப்பிட்டு சகர் வந்து முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அதனோட கன்டினியூட்டி அப்படியே வந்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு பார்லரில் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் அட்டென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சாரீ ட்ராப்பிங்கும் ஒரு ஹேர் ஸ்டைலும் ஒரு கஸ்டமர் வந்து பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள நான் வீட்டுக்கே வர சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க. அவங்களுக்கு முடிச்சு எடுத்த உடனே நான் ஒரு 4:30 மணி இருக்கும் அவங்களுக்கு முடிச்சுட்டு அனுப்பிச்சி விட்டுட்டேன். அதுக்கு பிறகு வந்துட்டு இஃப்தாருக்கு வந்து ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டில் வந்துட்டு ஆல்ரெடி சேமியா வந்து கொஞ்சம் இருந்துச்சு, வாங்கி வச்சது, பாயாசத்துக்கு வாங்கி வச்ச சேமியா. ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்வீட் மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சையை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரொம்பவே நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது நார்மல் டயத்துலேயே வந்து பசங்க அடிக்கடிக்கு வந்து எனக்கு செஞ்சு கொடுங்க மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அது அடிக்கடிக்கு நம்ம இது வந்து செஞ்சு கொடுப்போம் வீட்டில். இது வந்து இன்றைக்கி இஃப்தாருக்கும் சேர்த்து வந்து செஞ்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஸ்டாஃப்க்குமே சேர்த்து செய்கிறதால கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இது ஃபஸ்ட்டு நல்லா நம்ம பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம அப்படியே போட்டோன்னா அந்த வாசம் வந்துட்டு நமக்கு இருக்காது. இதில் நெய்யில் வந்து வறுத்தோம்னா இன்னும் ரொம்ப சூப்பரான ஒரு மணமாக இருக்கும் இது உங்களுக்கு. ஸோ இதை நல்லா வறுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதனோட கன்டினியூட்டி அப்படியே வந்து ஜூஸு அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் வந்து இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அதிகமாக இன்றைக்கி எதுவும் இஃப்தாருக்கு என்னால் செய்ய முடியல. கொஞ்சம் பார்லர்லேயும் ஒர்க்கு இருந்ததால் வேண்டி எனக்கு வந்துட்டு வேறு ஏதோ டிஷ் வந்து ஸ்பெஷலாக வந்து செய்ய முடியல. ஸோ இதை வந்து நான் வறுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுலேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நெய்யை வந்து ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த சேமியாவை வந்து இதில் போட்டு அப்படியே வந்து வறுத்து எடுத்துக்கிடுவோம். நார்மலாக சேமியாவை நம்ம அப்படியே போடுறத விட இந்த மாதிரி நம்ம நெய்யில் வந்து வறுத்து எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்டோட வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே வந்துட்டு ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். ஸோ எப்போயுமே நம்ம அப்படி தான் பண்ணுவோம். ரவையில் நம்ம ஸ்வீட் பண்ணாலுமே ரவையுமே வந்துட்டு அப்படி தான் வந்துட்டு நெய்யில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது போல் தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இந்த நார்மல் ஸ்வீட் வந்துட்டு இது வந்து அவங்க சாப்பிட்டதே இல்லையா, சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு சொன்னாங்க, இந்த ஸ்வீட் வந்து நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு நம்ம கடை ஸ்டாஃப்ஸ் வந்து சொன்னாங்க. அது ஒன்றொன்றும் அவங்களுக்கு நம்ம ஏரியாவில் நம்ம இது ஃபுட்டு வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து புதுசாக தெரியுது. ஏன்னா எல்லாமே வந்து வெளியூர்களில் இருந்து தான் வந்துட்டு நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து நம்ம வர வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து புதுசாக தெரியுது. நம்மளுடைய டிஷ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பி. ஏதாச்சும் ஒரு டிஷ் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது வந்து மற்றவங்க டேஸ்ட் பண்ணி அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்காகவே மெனக்கெட்டு என்னனாலும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வேன் நான். அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் என்ன தேவைப்படுதோ அது எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி தான் வந்து இது வரைக்குமே போயிட்டுருக்கு. நார்மல் டைமிங்கில் நம்ம நிறைய எடுப்போம். ஆனால் அதை நம்மளுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கான டைமிங் இல்லாமல் போயிடும். இப்போ நல்லா பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இந்த டைமிங் தான் கரெக்டான டைமிங்கு. இப்போ நம்ம இது கூட வந்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாலே நல்லாவே குக் ஆகிடும் சூப்பராக உங்களுக்கு. அதை அப்படியே ஓப்பனில் விடுறத விட க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். இது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம குக் ஆகிட்டோன்னே எடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதி வருது தெரியுதா உங்களுக்கு. இந்த டைமிங்கில் நான் எடுத்துகிட்டு இதுலேயே வந்துட்டு சுகர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சோன்னா கூட ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒயிட் சுகர் தான் வந்துட்டு இதில் வந்து சேர்க்க போகிறோம். அதுவுமே வந்துட்டு நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். ஒரு சிலர் பெரியவங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒயிட் சுகர் வந்து எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்து கூட இதை வந்து செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒயிட் சுகருக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் வேறு மாதிரி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து சுகரை வந்து நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். சுகர் வந்து மைல்டாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப அதிகமாகவும் போடலை. ஏன்னா நோன்பு திறந்ததும் வந்து சாப்பிடக்கூடியது. ரொம்ப ஹெவி டேஸ்ட் இருந்தாலும் அந்த ஸ்வீட்னஸ் வந்து அவங்களுக்கு திகட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வேண்டி கொஞ்சம் லைட்டாக தான் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். இப்போ அதை போட்டுட்டு சுகரோட அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, முந்திரி திராட்சை, அதை வந்துட்டு நம்ம இது கூட வந்துட்டு சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் வந்துட்டு ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன்.
இது அப்படியே சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். இந்த ஃபுட் கலர் வந்து லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், அதிகமாக எடுக்கல. சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி அதை சேர்த்துக்கிறேன் பாருங்கள். இது போட்ட உடனே நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா நெய்யில், அதை நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் இது நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இஃப்தாருக்கு எடுத்து சேவ் பண்ணுறதுக்கு. நேற்று வந்து ஜிகர்தண்டா வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு ரோஸ் மில்க்கு அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதனாலே முன்னாடியே நான் பாலை காய்ச்சி எடுத்து உள்ளே வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். அதை அப்படியே டக்குன்னு நம்ம எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து முந்திரியும் திராட்சையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் வந்து ஏலக்காய் வந்து சேர்க்கலை. உங்கள்கிட்ட ஏலக்காய் இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஏலக்காய் ஸ்மெல் வந்து பிடிக்காது. ஸோ அதனால் வேண்டி இதுக்கு பதிலாக நான் ஏலக்காய்க்கு பதிலாக கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், குழந்தைங்க சாப்பிடும் பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அந்த வாசனைக்காக அந்த பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படியும் கரெக்டாக ஒரு 4:30 மணி இருக்கும். அப்படியே ஒரு 1/2 hour கடகடன்னு முடிஞ்சிருச்சு இந்த ஒர்க்கு. இது கூட சேர்த்து அந்த இஃப்தாருக்கு தேவையான எல்லாமே 1/2 மணி நேரத்தில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பக்காவாக. பேக் பண்ணி கொடுக்க வேண்டியதெல்லாம் வந்துட்டு கடகடன்னு வந்து பேக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லாவே சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா வந்துருந்தது. இப்போ நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். அந்த சூட்லேயே அது அப்படியே கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் இதை வந்து பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் ஆகிடுச்சு. இது வந்து நான் பேக் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி 6:15 மணி இருக்கும் கரெக்டாக. பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. முதல்ல விட இது இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா விரைச்சி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டாஃப்காக வேண்டி. அவங்களுக்கு அங்கே கஞ்சி வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து கொண்டு போக வேண்டாம், அங்கேயே வந்து கஞ்சி இருக்குது, ஷாப்லேயே இருக்குது சலூனில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வேண்டி அவங்களுக்கு அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இது மட்டும் நம்ம பேக் பண்ணி கொடுத்து விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருக்குது. அந்த செஞ்சு கொடுக்குற அந்த டைமிங் வந்துட்டு சுத்தமாக ஒரு அலுப்பு தெரியாத அளவுக்கு நல்லா வந்து ஜாலியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். மற்ற டைமில் நம்ம சும்மா உட்காந்துருந்தோம்னா நோன்பு வச்சுட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ரோஸ் மில்க்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் நான் பால் வச்சுருந்தேன்னு சொன்னீங்களா, அது வந்துட்டு எடுத்து வெளியே வச்சுட்டேன் நான். அந்த பாலில் வந்து சுகர் போட்டு அதுலேயே வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து கலந்துக்கிட்டேன். இப்போ அந்த ரோஸ் மில்க் எசன்ஸோடு வந்துட்டு இதில் நம்ம வந்துட்டு பாதாம் பிசினி, அப்புறம் இந்த ஜப்சா விதை இதெல்லாம் நம்ம ஊற வச்சு ஆல்ரெடி எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 2த்தையும் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நார்மலாக வந்துட்டு நோன்பு திறக்கிறதுக்கு இந்த வெளியில் விற்கிற அந்த ஜூஸ் எல்லாம் வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எல்லாமே வந்து கேஸ் இருக்கும். அது வந்து நோம்பாளிகள் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நோன்பு இருக்கிறது, அது வெறும் வயிற்றில் அது குடித்தோன்னா அது ஒரு பிரச்சனையாக வந்து ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது குடிக்கக்கூடாது சொல்லுவாங்க. அதே மாதிரி வெளியில் விற்கிற இந்த ரோஸ் மில்க்குமே வந்துட்டு வாங்கி வந்து குடிக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு பால் காய்ச்சாமலே அப்படியே கூட கலந்து வந்து அவசரத்தில் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மலாம் வீட்டில் செய்யும் பொழுது பக்காவாக பாலை எப்பயும் போல் காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ரோஸ் மில்க் போடுவோம். கடைகளில் வந்துட்டு அப்படியே வந்து பச்சை பாலில் கூட போட்டு தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து வயிற்றுக்கு வந்து கேடாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வேண்டி வெளியில் வந்து நம்ம எப்போயுமே இந்த நோன்பு திறக்கிற டைமிங்கில் வந்து ஜூஸ் வாங்கி குடிக்கவே மாட்டோம். நம்ம வீட்டில் தான் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி நம்ம குடிப்போம். நன்னாரி, ரோஸ் மில்க்கு, ஜிகர்தண்டா,
நம்ம வீட்டிலேயே ஃப்ரூட் மிக்சரு அந்த மாதிரி நம்மளாவே போட்டு தான் குடிப்போம். நார்மல் டைமில் கூட வெளியில் நம்ம வாங்கி குடிச்சுக்கிருவோம். ஆனால் வந்து இந்த நோன்பு டைமில் மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அது ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து ஆரோக்கியமாக அந்த 30 நோம்புமே வந்து கரெக்டாக வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது தொடர்ந்து ஒரு 10 நோம்பு வரும். மொத்தம் 40 நோம்பு கணக்குக்கு. அப்போ வந்துட்டு நம்ம ஹெல்த் நல்லா இருந்தால் தானே நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு வைக்க முடியும். ஸோ அதனால் வேண்டி ரொம்ப வந்து இந்த மாதத்தில் வந்து ரமலான் மாதத்தில் ரொம்பவே வந்து ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்போம். அதனால தான் நம்ம வீட்லேயே வந்து மெனக்கெட்டு ஒன்று ஒன்றும் வந்து செஞ்சிடுறது. அதே போல் தான் நம்ம ஸ்டாஃப்ஸ்க்குமே வந்துட்டு நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, குடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். அவங்களே வந்து நாங்கள் வெளில வாங்கிக்கிறோம் மேம், வேண்டாம் நீங்கள் ஹெவியாக ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து கேட்க மாட்டேன். ஏன்னா இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருப்பேன். வேண்டாம் நான் தான் செய்கிறேன்ல, அப்புறமா என்ன, எல்லாருக்கும் செஞ்சுக்கலாம் அவ்வளோதான். ஒருத்தருக்கு மட்டும் செய்யவா போகிறோம், எல்லாருக்குமே செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சேர்த்து நம்ம செய்கிறது அது ஒரு பெரிய ஒரு ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம செஞ்சது பக்கத்து வீட்டில் நம்ம கொடுப்போம். நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோன்னா பக்கத்தில் இருக்கிற வீட்டுகளுக்கு நம்ம கொடுப்போம். அதுவுமே நல்லாயிருக்கும். இது நம்ம வீட்டில் நம்ம கூட இருக்கிறவங்க இல்லை அப்படின்னாலும் நம்ம கடையில் வந்து வேலை பார்க்கும் பொழுது அவங்க நமக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுல அதில் இன்னும் ரொம்ப பெரிய திருப்தியாக இருக்குது. அது நான் ஃபீல் பண்ணதில் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது நான் அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரமலான் ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய இதில் அவங்களையும் வந்து சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதையும் பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற இது எனக்கு இருக்குது. ஸோ அதை வந்து பேக் பண்ணிட்டேன். ஒரு பாக்ஸில் போட்டு பார்த்தேன், அது செட் ஆகலை. ஸோ அதனால் வேண்டி கவரில் வந்து நல்லா டைட்டாக வந்து ரப்பர் பேண்ட் போட்டு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கடையில் இருக்காங்க. மொத்தம் நமக்கு 2 சலூன் இருக்குது. ஸோ அந்த சலூனில் இருக்கிறவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த சலூனில் இருக்கிற பசங்க இங்கேயே தான் வந்து நோன்பு திறப்பாங்க. சலூன்லேயே தான் நோன்பு திறப்பாங்க. அவங்களுக்கான ரூம் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரூமில் தான் வந்து அவங்க வந்து நோன்பு திறப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு தேவையான ஜூஸ் வந்து நான் இதில் வந்து ஊற்றிட்டுருக்கேன். இது வந்து ரோஸ் மில்க் அவங்களுக்காக வேண்டி. அப்புறம் மசால் வடை வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து எடுத்து வச்சுட்டேன் அவங்களுக்கு. அதை தவிர்த்து இதில் வந்து நோன்பு கஞ்சி ப்ளஸ் இது கூட வந்துட்டு பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, சேமியாவில் ஸ்வீட் செஞ்சுருந்தோம் இல்லையா, அதையுமே வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். இது லேசான சூடில் தான் இருந்துச்சு, ரொம்ப சூடு இல்லை. ஆனால் நோன்பு திறக்கிறவங்களுக்கு ரொம்ப கொதிக்க சாப்பிடவும் பிடிக்காது இல்லையா. ஸோ இது வந்து கரெக்டான இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். அந்த கடையில் அந்த ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பசங்களுக்கு வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வந்து முன்னாடியே வந்து ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு நான் எடுத்து கொடுக்கும் பொழுது கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க சலூனில். அதுக்குள்ளே நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பையன் வந்து எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டான். அதுலேயே 2 கப் வச்சுட்டு அதுலேயே நோன்பு கஞ்சி கொடுத்துட்டேன். நோன்பு கஞ்சி அதிகமாக வந்து குடிக்க மாட்றாங்க. ஏன்னா வெளியூர்காரங்க இல்லையா. ஸோ இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த நோன்பு கஞ்சி அவங்களுக்கு அந்தளவுக்கு பிடித்தமாக இல்லை. ஸோ அதனால் வேண்டி அவங்களுக்கு ஒரு சின்ன கப்பில் தான் வந்துட்டு கொடுத்துருக்கேன் நோன்பு கஞ்சி. நம்மலாம் குடிக்கிறோம் அப்படின்னா நல்லா பெரிய பவுலில் ஊற்றி குடிப்போம். இந்த நோன்பு கஞ்சி மட்டுமே குடிச்சிட்டு வடையை ஒன்று சாப்பிட்டாலே வந்து அந்த நோன்பு வந்து ஃபுல்லாகவே திறந்துருவோம். வேறு எதுவுமே வந்துட்டு சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி நம்மளுக்கு நோன்பு கஞ்சினா ரொம்ப உயிர். அவங்களுக்கு வந்துட்டு அது டேஸ்ட் வந்து எப்படி இருக்கோ தெரியல பாவம். அதனால் வேண்டி அவங்களுக்கு சின்ன கப்பில் கொஞ்சம் மட்டும் ஊற்றி வந்து கொடுத்துட்டேன். அது கூடவே வந்து நோன்பு திறக்கிறதுக்கு மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐட்டம் இருக்குது இல்லையா, அதுதான் வந்துட்டு பேரிச்சம்பழம். ஸோ அதுக்கான ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து பேரிச்சம்பழத்தையும் வந்து அவங்களுக்காக வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்துட்டு 2வது நாள் நோன்பு வந்து சிறப்பாக வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு நாங்களும் எங்களுடைய ஸ்டாஃப்ஸும் வந்து நோன்பு திறந்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். இதே போல் அடுத்தடுத்த வீடியோக்களும் நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்மளுடைய வீடியோவை வாட்ச் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. பாய்.